இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னைக்கும் நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியவர்கள் அவர்கள் என்னோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஆஸ் யூஷுவல் வில் ஸ்டார்ட் வித் ரிவ்யூ. நிறைய பேர் சவுண்டுக்கு ஹார்டின் போட்டிருக்காங்க, முத்துக்கு ஹார்டின் போட்டிருக்காங்க. அது அவங்க இது அது ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. பட் என்னன்னா, ஒரு நித்யா நட்ட புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க. இப்பதான் ஒரு 4 hours முன்னாடி போட்டிருக்காங்க ஒரு கமெண்ட். சேனல் ஸ்டார்டட் இன் October 2024. I have been hearing about Soundarya's huge PR activity அப்படின்றாங்க. Got to see one fully functioning channel here அப்படின்றாங்க. நாங்க எந்த இடத்துல PR வேலை பார்த்துட்டு இருக்கோன்றது எங்களுக்கு தெரியல. We say Soundarya is cute, our actions are cute, அந்த பொண்ணுக்கு மனசுல எதுவும் இல்லை அப்படின்றதான் சொல்றோமே தவிர சௌந்தர்யாக்கு PR வேலை பார்க்கறதுக்கெல்லாம் நாங்க உட்காரல. யார் நல்லா பண்ணினாலும் சொல்றோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலி பவித்ராவை நாங்க மிக்சர்னு சொல்லிட்டு இருந்தோம். நவ் ஷி ஹஸ் புட் சோ மச் ஆஃப் எஃபர்ட். சோ பவித்ராவை வந்துட்டு நாங்க புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம். மஞ்சரி ஏகப்பட்ட பொய் சொல்றாங்கன்றதுனால பொய்ன்னு நாங்க சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வந்துட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். சோ பயால்சா எல்லாம் கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மைட் பி முத்து ஆர்மியா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். அந்த பொண்ணு இடையில வந்துட்டு புல்லிங் அண்ட் சென்ஸ்லெஸ்ஸா நடந்துக்கிறதும் அப்படின்னா வந்துட்டு முத்து சொன்னது ஓகேங்களா? அந்த புல்லிங்கும் சென்ஸ்லெஸ்ஸும் சொல்றீங்களே, முத்து வந்துட்டு குளிப்பாட்டி விடவான்னு கேட்டாரே அந்த பொண்ணை பார்த்துட்டு, அது ஓகேவா? அது உங்களுக்கு பெண்ணு தானே, நித்யான்றது பெண் தானே. எனக்கு தெரியல அது என்ன இதுன்னுட்டுன்னு. இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ தென் நோ கமெண்ட்ஸ் நித்யா. அதுதான் நான் சொல்லணும். நானு இப்ப ஏதோ கொஞ்சம் சின்சியரா பெர்ஃபார்ம் பண்றா. ஆனா உங்களை மாதிரி சேனல்ஸ பார்த்து சௌந்தர்யா மேல இருந்த கொஞ்ச நஞ்ச லைக்கிங்கும் போச்சின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன், தட் இஸ் யோர் பர்சனல் வியூ. அதை நாங்க ஒன்றும் பண்ணல. எங்களை மாதிரி சேனல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அண்ட் வெரி கிளியர்லி நாங்க இனிஷியல்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம், ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எங்களது வந்துட்டு இடம் வலம் வந்துட்டு பொலிட்டிக்கல் சேனல் இருக்கு. 1 மில்லியன் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதுல. இப்ப நேத்து கூட வந்துட்டு ராஜேஸ்வரி பிரியா அவர்களை நாங்க இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அது இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். யூ கேன் கோ சி. அந்த என்டர்டைன்மெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இடம் வளம்னுட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்டர்டைன்மெண்ட் எஸ் வி ஸ்டார்டட் இன் அக்டோபர். ஏன்னா எல்லா சினிமா எல்லாமே அதுல போயிட்டு நாங்க டம்ப் பண்றோம்ன்றதுனால வி தாட் ஆஃப் டூயிங் இட் செப்பரேட்லி. அவ்வளவுதான் விஷயம். உங்க ஒரு ஓட்டால வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு ஒன்னும் பெரிய இழப்பெல்லாம் இருக்க போறது இல்ல. அண்ட் இட் இஸ் யோர் விஷ், யோர் ஓட், யோர் ரைட்ஸ். யூ கேன் டிசைட் வாட் எவர் யூ வாண்ட். சோ நாங்க வந்துட்டு சௌந்தர்யா உங்களுக்கு பிடிக்கணும்னு நாங்க சொல்லல, முத்துவை உங்களுக்கு பிடிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. என்ன பாக்குறோம் அதை சொல்றோம், அவ்வளவுதான். சோ நித்யா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதற்காக வந்துட்டு இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. சோ அடுத்தது வந்து சரோஜா, அவங்களும் புதுசுன்னு நினைக்கிறேன். யூ ஒன்லி கரெக்ட் ரிவ்யூன்னு போட்டிருந்தாங்க. ஃப்ராஸ்டி வந்துட்டு போட்டிருக்காரு. ஜேம்ஸ் வசந்தன் டிகிரேட் சௌந்தர்யா பிலோ த பெல்ட்னு. எஸ் சார், இதைத்தான் நாங்க கேட்கிறோம். வை இஸ் டூயிங் அப்படின்னுட்டுன்னு. இட்ஸ் சோ டிஸ்கஸ்டிங் டு வாட்ச் இஸ் ஒப்பீனியன் அபவுட் சவுண்ட். ஹி இஸ் டார்னிஷிங் அ கேரக்டர் வெரி வெரி வர்ஸ்ட்னு சொல்றாரு. ஐ டோன்ட் நோ வாட் பிளஷர் இஸ் ரிசீவிங் ஃப்ரம் தட்ன்றது எனக்கு தெரியல. நாங்களும் வந்துட்டு எவ்வளவு சொல்லிட்டோம். இது நேத்திக்கு வீடியோல வந்துட்டு தட் வாஸ் செகண்ட் டைம் வி இனிஷியேட்டட் ஜேம்ஸ் வசந்த் சார். பட் வி டோன்ட் நோ. அனிதா வந்துட்டு ஜேம்ஸ் வசந்த் யூ டோன்ட் ஹேவ் பெட்டர் ஒர்க் எல்லாம் கேட்டிருக்காங்க. தெரியல, அவர் ஒர்க் அவர் பாக்குறாரு. பட் இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு கேவலமா பண்ணக்கூடாதுன்றதான் நாங்க சொல்ல வரோம். இவங்க மேகலா கேட்டிருக்காங்க, இப்ப வரைக்கும் முத்து, ஜாக், தீபக், மஞ்சரி ஒரு டீம்ல தானே கேம் ஆடுறாங்க. பட் விஜேஎஸ் அதை மென்ஷன் பண்றதே இல்லையா? அவருக்கு எதை தான் மென்ஷன் பண்ணிருக்காரு? ரூல்ஸ் இதுன்றதே அவருக்கு தெரியாது. அப்புறம் அவர் என்னத்தை மென்ஷன் பண்ண போறாருன்னு தெரியல. ஷர்மிளா கமல் அவங்க வந்துட்டு ஹவு ஷுட் வி வின் த கேம் த்ரூ டேலண்ட் ஆர் பிட்டின்னு கேக்குறாங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் அபவுட் டேலண்ட் ஆர் பிட்டி. இட் இஸ் அபவுட் எஃபர்ட் அண்ட் ஸ்கில். திஸ் இஸ் அன் என்டர்டைன்மெண்ட் ரியாலிட்டி ஷோன்றதுனால வந்துட்டு அவங்க எஃபர்ட் போடணும். அவங்களுக்கு என்ன இதுல இருக்காங்களோ அதுக்கான ஸ்கில் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு சே இஸ், சௌந்தர்யா வந்துட்டு ஷி இஸ் அன் ஆக்ட்ரஸ். அண்ட் அதுல வந்துட்டு அவங்களுக்கு ஆக்டிங், எக்ஸ்பிரஷன்ஸ், இதெல்லாம் டான்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு வேணும். அந்த எஃபர்ட் அவங்க போட்டு அதை வந்துட்டு காட்டிட்டு இருக்காங்க, சான்ஸுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல்.
சோ அடுத்தது வந்து ஷர்மிளாவே கேட்டுட்டு இருக்காங்க. felt very bad such elderly speaking low about others like James அவர்கள் should not speak about low about a woman personally like that. To bring someone up, never put someone down, especially women. Not good. சௌந்தர்யா ஜென்யூன் பர்சன் சொல்றாங்க. அவருக்கு எப்படி அதை புரிய வைக்கிறதுன்றது எனக்கு தெரியல. சோ இதுக்கு மேல அவரை பத்தி பேசியும் வந்துட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அடுத்தது வந்துட்டு எல்லாம் ஆர்மி நட்டன் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு ரைட் இயர்ஸ் ஒருத்தர் அருண் எக்ஸ்பிளைன் திஸ் டு ரயான் that the speakers are dominating the game. Yeah, அருண் இனிஷியலாவே அதை சொன்னாரு, பட் அப்பெல்லாம் யாருக்கும் புரியல. It was not a self realization, it happened to Arun. Few weeks is now happening to Rayan அப்படின்னு போட்டிருக்காரு. and Arun clearly explains how and why this is happening என்றதையும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்துட்டு கேமர் அப்படின்னு யாரும் போட்டிருக்காங்க. உங்க ரெவ்யூ நேர்மையா உண்மையா இருக்கிறது, யூனிவர்சல் ஸ்கிரீன் நேர்மையா இருக்கிறது. அது இம்மதோட யூனிவர்சல் ஸ்கிரீன் இம்மதோட வெரி குட் ஃப்ரெண்ட் தான் நானு. ஸோ எங்க ரெவ்யூ வந்துட்டு நேர்மையா தான் இருக்கும்ன்றத சொல்லிக்கிறேன். ஒரு சிலர் வந்துட்டு இம்மது ஃப்ரெண்டுன்றதுனாலயே வந்துட்டு எங்களை கொஞ்சம் அட்டாக் பண்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஜேம்ஸ் வசந்தனுக்கு ஒரு இமேஜ் இல்ல, தாமரை இடுப்ப வெட்டி வெட்டி ஆடினாங்கன்னுட்டு வழிவாரு. பாவம் ராஜு நெகட்டிவ் இல்லாமல் மக்கள் சப்போர்ட் மட்டுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு. ஜேம்ஸ் மனம் பூரா அந்த வெஞ்சன்ஸ் ராஜு மீது, ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்துட்டு ராஜு மீது வன்மத்தை கக்கினாருன்னுட்டுன்னு போட்டிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் வசந்த பத்தி பேசினவங்களுக்கு எல்லாம் இது வந்துட்டு ஒரு பதிலா இருக்கும். நான் சொல்றதை விட அவங்களே சொல்றாங்க அப்படின்றது கொஞ்சம் அது ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். நிறைய பேர் ஜேம்ஸ் வசந்த் சார் திட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பென் அண்ட் பக்ன்றவர் வந்துட்டு ஹானஸ்ட்லி ஐ எம் ரியலி லவ் டு வாட்ச் யுவர் சேனல் வித் ஹானஸ்டி. ஐ ஆல்ரெடி ஷேர் திஸ் சேனல் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் அலாட் சார். சென்ட் மை ரிகார்ட்ஸ் டு ஹரிஷ் ப்ரோ நட்டுன்னு ஸ்பெஷலா உன் பேரை வேற போட்டிருக்காங்க, நீ ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோ. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தது எனக்கு கணபதி சார் எனக்கு கொஞ்சம் சின்னதா ஒரு 2-3 போட்டா கூட படிக்க முடியும், பெருசா இருக்கு சார், பாவம் சார் நானு அப்படின்றதான் நான் சொல்றேன். நானு பால் டாஸ்க் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், அட் த சேம் டைம் அன்பார்ச்சுனேட் ஃபார் சம் கண்டஸ்டன்ட்ஸ். பிபி ரெவ்யூ மாதிரி தான் கொடுத்திருக்காரு. The whole point in TTF earned by the losing contestants were to be shared by others is quite disappointing. அவர் அந்த ஷேர் பண்ணாங்கல்ல அந்த 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் அதை பத்தி பேசுறாரு. அதுதான் எனக்கும் புரியல. இது என்ன பண்ணிருக்கணும்னா, இப்ப அருணுக்கு 3 பாயிண்ட் இருக்கு, அருண் இஸ் அவுட் ஆஃப் த கேம்னாக்கா he could have asked அருண் to give the 3 points to someone whom he likes, so இல்ல he wants to give. அதை பண்ணிருக்கலாம். பட் இது எனக்கு தெரியல எதுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் பண்ணாங்கன்னுட்டு. Some of the contestants used the opportunity to get those and increase their count. But true to her nature and generosity, Soundarya did not want to share and disowned her stake அப்படின்னு போட்டிருக்காரு. எஸ், அவங்க அதுதான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி to her dislike was the lone one remaining in the board. அதுக்கப்புறம் வந்து Soundarya expressed displeasure getting freebie, அதையும் சொல்லியிருக்காரு. She wanted to win. Ultimately, when she won a game, she was very, very excited and declared. எவ்வளவு சந்தோஷம் அந்த பூரிப்பு இருந்தது அந்த பொண்ணு முகத்துலன்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. This is the challenge proved to others, especially to Muthukumaran, who was always skeptically about play in the house அப்படின்னு போட்டிருக்காரு. skeptical about play in the house போட்டிருக்காரு. Surely Soundarya is an inspiration to other selfish contestants போட்டிருக்காரு. இதுதான் சார் நாங்க சொன்னாக்க சௌந்தர்யா பிஆர்ன்றாங்க. நாங்க என்ன பண்ணட்டும், இப்போ இன்னும் சொல்ல போனா இப்ப உங்களெல்லாம் கூட நாங்க மாத்திட்டோன்றத சொல்லுவாங்க. சோ எங்களுக்கு தெரியல இது எப்படி பேசுறதுன்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்றதான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு என்ன நடந்தது, நேத்து என்ன நடந்ததுன்னு தான் நாங்க பேசுறோம். ஐ டோன்ட் நோ வாட் தீஸ் பீப்புள் ஆர் அப் டு அப்படின்றது. அதுக்கப்புறம் சத்யா அவங்க வந்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி யுவர் ரெவ்யூ ஹானஸ்ட், எஸ்பெஷலி முத்து கன்னிங் கேம். I hate to see the show only for your, I hate to see the show only for your only your reviews அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஷோ பாக்குறதுல அவங்க ரிவ்யூஸ் மட்டும் பாக்குறாங்கன்றத சொல்றாங்க. தேங்க்ஸ் அலாட்னு போட்டிருக்காங்க. தேங்க்ஸ் அலாட் எங்க ரிவ்யூ பாக்குறீங்க அப்படின்றது, அதுக்கு நாங்க வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.
மரியா சுந்தர் அவங்க வந்துட்டு தரமற்ற விமர்சகர் பட்டியலில் நேற்று ரவீந்திரன் என்று ஜேம்ஸ் வசந்தன் இடம் பெற்று விட்டனர். ஒரு வகையில் இது கால கொடுமை அன்றி வேற என்ன அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காரு. பட் ஜேம்ஸ் வசந்தனோ ரவீந்திரனோ ஒண்ணு இல்ல சார்ன்றத நான் சொல்ல வரேன். எதுக்குன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜேம்ஸ் வசந்தன் வந்துட்டு நல்லா பேசுறவரு, ஒரு ஜென்டில்மேனு. பட் ரவீந்திரன் வந்துட்டு நக்கல் அடிச்சுட்டு பேசுற ஆளு. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கோ அகெயின். சும்மா சும்மா அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறது வேண்டாம், என்னமோ அப்புறம் அவருக்கான ஷோவா ஆயிட போகுதுன்றதுதான். ரொம்ப கேவலமா இருக்கு அவரோட பேச்சு, சிரிப்பெல்லாம். ஸோ we don't want to talk about him. So we'll go to the show, ஹரிஷ். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த டிடிஎஃப் டாஸ்க் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஹாப்பி தான். டாஸ்க் பீஸ்ட்னுட்டுன்னு சொல்றாங்களே ரயானான்னுட்டுன்னு நானும் நிறைய இடத்துல சிரிச்சிருக்கேன். பட் இட் ப்ரோக் ஆல் தோஸ்ன்றது தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் யூ வந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படின்றது தான் சொல்லணும். பட் என்ன பிரச்சனை ஹரிஷ்? ஃபவுல் கேம்னுட்டு சோசியல் மீடியா பூரா ஓடிட்டு இருக்கு. குறும்படம் இருக்குன்னுட்டு வந்து நம்ம பங்காளி சொல்லிட்டு இருக்காரு. என்னன்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல அந்த ஜூஸ் பாட்டில் ஒண்ணு அந்த கலர் கலரா வச்சுட்டு போனதுல வந்துட்டு ரயான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி, ஃபர்ஸ்ட் கேம்னு நினைக்கிறேன் நானு, ரயான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. அத பேசுறாங்களா இல்ல லாஸ்ட் கேம் பேசுறாங்களா எனக்கு ஒன்னும் தெரியல. இஃப் தட் வாஸ் ஃபவுண்ட் அஸ் ஃபவுல்னாக்கா வந்துட்டு ஏன் பிக் பாஸ் அப்பவே வந்துட்டு ரயானை வெளியில அனுப்பல? வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி? அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே வந்து மறுபடியும் ரீடாஸ்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது ஒன்ஸ் ஏற்கனவே நடந்துச்சு அந்த டாஸ்க் பாதியில் நிறுத்தப்பட்டு மறுபடியும் ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பிச்சாங்க அந்த டாஸ்க்கை. பட் ரயான் வந்து உங்களுக்கு ஃபவுல் பண்ணி தான் அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துலயே அவர் ஃபவுல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பிக் பாஸ் டீம் சொல்லியிருக்கலாம். பட் அவர் ஃபவுல் பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ அது அவங்களுக்கு ஃபேரா தான் இருக்கு பிக் பாஸ் டீமுக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அதில் கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ட் ரயான் வந்து அவர் போட்டிருக்கிற எஃபர்ட்லாம் ரொம்ப பயங்கரம். நீங்க வந்து எப்படி ஸ்டார்டிங்ல ஒரு டீம் போட்டு அந்த டீமோட நீங்க போனீங்கன்னா ஓகே. பட் ஸ்டார்டிங்ல இருக்கிற டீம் எல்லாம் வந்து வெளியில அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க 6 பேர் வந்து 3 பேரை டார்கெட் பண்ணி அடிக்கிறதெல்லாம் வந்து அதுதான் ரயான் தப்புங்கிறார் அந்த இடத்துல. 6 பேர் டார்கெட் பண்றது பிரச்சனையே இல்லை அங்க அவருக்கு. 6 பேர் 3 பேரை டார்கெட் பண்றதுதான் பிரச்சனை. ஏன்னா 3 பேருடைய பலம் என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம், 6 பேரோட பலம் என்னங்கிறது ஒரு விஷயம். இப்போ ஒரு 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 எலிகிட்ட வந்து ஒரு பூனை சண்டை போடுது அப்படின்னா அந்த பூனையோட பலம் என்னன்னு தெரியும் எலிக்கு, எலியோட பலம் என்னங்கிறது பூனைக்கு தெரியும். ஆனா ஒரு எலிகிட்ட 5 பூனை சேர்ந்து சண்டை போட்டுச்சுன்னா அந்த இடத்துல பூனை எலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ அதைத்தான் ரயான் சொல்ல வர்றாரு. நீங்க 6 பேர் இருக்கீங்க, 6 பேர் சேர்ந்து 3 பேரை டார்கெட் பண்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய பலங்கிறது அதிகம், எங்களுடைய பலங்கிறது கம்மி. ஸோ நீங்க டார்கெட் பண்றது ஸ்பெசிபிக்கலா நீங்க வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி டார்கெட் பண்றீங்க. அது ஏன் தான் கேட்கிறாரு. அது ஏன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னா நீங்க வந்து டாப் ஆஃப் தி பாயிண்ட் டேபிள்ல டாப்ல இருக்கீங்க. ஸோ அதனால உங்களை டார்கெட் பண்றதா எங்களுக்கு ஐடியா, அதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். பட் அந்த ரயான் ஏன் இவ்வளவு பெரிய கான்வர்சேஷனா கொண்டு போனார் அப்படின்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் நச்ச இருந்தது. அதுவும் லைக் என்ன, நமக்கு காதெல்லாம் வலிக்குது இந்த மஞ்சரி முத்து ஜாக் பேசுறதே. இப்ப ரயானும் கூட சேர்ந்து பேசுறதையே திரும்ப பேசிட்டு இருக்குது. கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. இதுல வந்துட்டு ஒரு இது ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு ஸ்மைல் வர வச்ச ஒரு இது டாஸ்க ஜெயிச்சு வாங்கினேன்னுட்டுன்னு அந்த சௌந்தர்யா முகத்துல அந்த பாயிண்ட்ஸ் வாங்குறப்போ சௌந்தர்யா முகத்துல நான் டாஸ்க் ஜெயிச்சு வாங்கினேன்னுட்டு அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு ஏதோ பிரைஸ் வின் பண்ணிட்டு குதூகலிச்ச மாதிரி ஒரு இது இருந்தது அந்த முகம். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்மைல் இருந்தது, எல்லார்கிட்டயுமே ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் நம்புறேன் நானு. திஸ் இஸ் திங் வாட் வி டிசர்வ்ன்றது. இப்ப இவ்வளவு நாள் டாஸ்க் ஆடலன்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அந்த ஒரு ஜெயிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கியிருக்குன்றதுல அவங்களும் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்ல வெளியில போவாங்க போறப்ப. ஏன்னா நான் டாஸ்கே யாரோ சொன்னாங்கல்ல, நீங்க எப்படி எதுவுமே டாஸ்க் எதுவுமே வின் பண்ணாம எப்படி பிக் பாஸ் வீட்ல இருக்கலாம்னு ஒரு புக் எழுதலாம்னு சொல்லிட்டுன்னு வந்தவங்க ஃபேமிலி இதுல வந்தவங்க சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒருத்தர் அந்த அளவுக்கு எல்லாம் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஷி இஸ் நாட் கெட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ தட்ன்றதை தான் நாங்க சொல்ல வரோம்.
சோ திஸ் டாஸ்க் வந்துட்டு அவங்க வின் பண்ணது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த குழந்தை முகத்துல அந்த சந்தோஷத்தை எங்களால பார்க்க முடிஞ்சது. அதை ஏன் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, இந்த பவுலிங் டாஸ்க்ல வந்து ஜாக்லின் அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த போட்டோ தவிர்த்து மற்ற எல்லாருடைய போட்டோஸையும் அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய போட்டோஸ் மட்டும் அந்த பால் வச்சு ரிமூவ் பண்ண முடியல அவங்களால. ஸோ அந்த இடத்துல ஜாக்லினோட மொத்த பாயிண்ட் சௌந்தர்யாவுக்கு போயிடுச்சு. ஸோ அதை வந்து முத்துக்குமாரன் கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தாரு, ஜாக்லினாலதான் உனக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து, ஜாக்லினாலதான் இவ்வளவு பாயிண்ட்ஸ் கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்ததுனால இவங்க வந்து சிங்கிளா ஒரே இதுல வந்து மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணி நான் ஜெயிச்சு வாங்கின பாயிண்ட்ஸ் இது அப்படின்னு சொன்னா அதுதான் ரீசன் மேக்ஸிமம். ஏன்னா ஒருத்தர் வந்து கண்டினியூஸா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நான் ஜெயிச்சு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றது அது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். கண்டிப்பா அந்த என்ன சொல்றது, அந்த குழந்தை முகத்தில் வரும் அந்த சிரிப்பை வந்துட்டு பார்க்க முடிஞ்சதுன்றதுதான் சொல்லணும். இதுல இன்னைக்கு இன்னொரு காமெடி ஒண்ணு நடந்துச்சு. தீபக் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு பார்த்தாக்கா, சாம்பார்ல ஏன் சோம்பு போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தீபக் சொன்னாரு, அது சாம்பாரே இல்லம்மா, அது முட்டை தொக்குமா அது அப்படின்னுட்டு அவர் சொன்னாரு. எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. இது இந்த மாதிரி ஒரு காமெடி எல்லாம் ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஷி டசன்ட் நோ அது வந்துட்டு அது காமெடின்றதெல்லாம் தெரியாமயே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னோசென்ட்டா இவரு நஞ்சுண்டன் சார் இந்த பொண்ணை வளர்த்து வச்சிருக்காருன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா வெளி உலகம் எல்லாம் வந்துட்டு சமூகம் வந்துட்டு எப்படி வேணா இது பண்ணும். சோ எனக்கு தெரியல அது, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. இதுல இவங்க விளையாடுறதெல்லாம் தவிர்த்து பிக் பாஸ் கூட விளையாடுறாரு. அவர் போன், அவரோட வாய்ஸ் வந்துட்டு சௌந்தர்யா சொல்லு, நான் செட் மீல்ஸ் எப்படி, நான் செட் மீல்ஸ் சொல்றேன் அது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அங்க என்ன கேட்டது உனக்கு அப்படின்னாக்கா செட் ரூல்ஸ் கேட்டுச்சு சார் அப்படின்வாங்க. சோ எல்லாருமே சிரிச்சிட்டு அது கொஞ்சம் இதுவா இருந்தது. அது பிக் பாஸும் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன குழந்தை வந்திருக்குன்ற மாதிரி தான் வந்துட்டு ட்ரீட் பண்றாரு. சோ அது ரொம்ப கியூட்டா இருந்தது. அது அதெல்லாம் பாத்தியா ஹரிஷ்னே? அதெல்லாம் வந்து அவங்க பிக் பாஸ் கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஸ் பண்ண வச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கே ஒரு இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம இருந்தாருன்னு நான் பாப்பேன். அவர் செட் மீல்ஸ் சொன்னப்போ செட் ரூல்ஸா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன சொல்லுவீங்க, சாப்பாட்டுக்கு ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஹோட்டலுக்கு போனா என்ன சொல்லுவீங்க, ஹோட்டலுக்கு போனாலும் ஃபுட்டுன்னு தானே சொல்லுவோம், இல்ல மீல்ஸ், அதுக்கு பேர் மீல்ஸ் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே ஓகே புரிஞ்சுது புரிஞ்சுது, வேற ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டா இன்னும் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இல்ல நான் வச்சிடறேன் புரியுது வச்சிடறேன் அப்படின்றாங்க. ஸோ அது அது கேட்கறதுக்கு அது என்ன சொல்றது, குழந்தை ஒரு போன் அட்டன் பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்காது ஆக்சுவலா. அந்த மாதிரிதான் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு செல்ல பிள்ளையா ஆயிட்ட மாதிரி இருக்கு சௌந்தர்யா அந்த வீட்டுல. சோ வெல்கம் டு மஞ்சரி. மஞ்சரி போலதான் வந்துட்டு சௌந்தர்யாவும் கீழே விழுந்தாங்க. அந்த ட்ரம் டாஸ்க்ல வந்துட்டு கீழே விழுந்தாங்க. பட் அந்த பொண்ணு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஓடுறப்போ அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபயர் பண்றப்பவும் ஒரு வாட்டி அவ்வளவு வேகமா விழுந்தது. யாரும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாவும் பண்ணிக்கல, இந்த பொண்ணும் அதை பெருசா பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரிக்ஸ் அந்த இது எடுக்கிறப்பவும் வந்துட்டு இவங்க எல்லாம் பேசிக்கினாங்க. அருண், விஷால் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது அந்த பொண்ணு அப்ப ரஞ்சித் சாரும் கூட இருந்தாரு. அப்ப இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சு, சரியான அடின்னுட்டுன்னு விஷால் சொல்றாரு. அப்ப ரஞ்சித் சாரே கேட்டாரு, அந்த பொண்ணு கம்ப்ளைண்டே பண்ணல இல்ல அப்படின்னு. இது வரைக்கும் எத்தனையோ அடிகள் அந்த பொண்ணு வாங்கியிருக்கு, ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல. ஆனா சும்மா விழுந்ததுக்கெல்லாம் வந்துட்டு மஞ்சரி ஏன் அப்படி கத்தனாங்க, அவ்வளவு சவுண்டு கொடுத்தாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியல. ஆனா இதுல சௌந்தர்யா கீழே விழுந்ததுக்கு முக்கியமான ரீசன் முத்து தான். அவர் தான் தள்ளி விட்டாரு. நான் இது சரியா பார்க்கல அருண் அண்ட் விஷால்து. அதுவும் வந்துட்டு முத்துதான்னுட்டுன்னு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். இது எப்படி இருக்கு ஹரிஷ்? சௌந்தர்யா வந்து அவங்க ஆக்சுவலா இந்த போட்டோவை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்மோட ஓடினாங்க. ஸோ அவங்க கம்ப்ளீட்டா சுத்தி 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 தான் ஓடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சுத்தி போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் டார்கெட் பண்ணது ஃபர்ஸ்ட் டார்கெட், எல்லாரோட ஃபர்ஸ்ட் டார்கெட் சௌந்தர்யா தான். ஏன்னா சௌந்தர்யாவும் ரயானும் தான் டாப் ஆஃப் த டேபிள், வேற யாருமே டாப் ஆஃப் த டேபிள் கிடையாதுங்கிறப்போ 2 பேரையும் டார்கெட் பண்றது தவிர வேற வழி கிடையாது யாருக்குமே. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணணுங்கிற ஐடியால எல்லாரும் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சௌந்தர்யா டார்கெட் பண்ணும்போது அந்த பொண்ணுல வேற ஒன்றும் பண்ண முடியல. அந்த பொண்ணு அங்கேயே சுத்து, அங்க போகுது இங்க போகுது, ஓடிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் முத்து வந்து ட்ரம் பிடிச்சி இழுத்த உடனே அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்தது. கீழே விழுந்தது.
ஸோ அது என்னன்னா ட்ரம்ல வந்து உங்களுக்கு ஷார்ப்பா இந்த கழுத்தை சுத்தி ஷார்ப்பா பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கழுத்தை ஃபுல்லா நெருக்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு பேச முடியாத சுச்சுவேஷன் வரலாம். சில நேரம் வந்து அந்த இடத்துல கீறல் விழலாம். சில நேரம் ரத்தம் கூட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இது இது எப்படி அங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வகையில வந்து சௌந்தர்யா வந்து அவங்க கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு லைட்டா இந்த இடத்துல ஸ்கிராட்ச் விழுந்த மாதிரி தான் பார்த்தேனே தவிர பெரிய அளவுல அடிப்படல. பட் மஞ்சரி கீழே விழுந்தபோது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கை அந்த ட்ரம்மு கீழே வச்சுட்டாங்க. ட்ரம் மேல இருக்கு, ட்ரம் கீழே வந்து கை இருந்ததுனால அவங்க ரொம்ப கத்திட்டாங்கன்னு பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வெளியில வர சொல்லி ட்ரம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கையை எடுக்க முடிஞ்சது அவங்களால. ஸோ அதனாலதான் அவங்க கத்துன மாதிரி இருந்தது தவிர அவங்களுக்கும் பெரிய அளவுல அடி இல்லை. அவங்களுக்கும் சொல்லிக்கிற மாதிரி இந்த கழுத்துல மட்டும் அந்த லேசா கீறின மாதிரி தான் இருக்குது தவிர பெரிய அளவுல அடி இல்லை. பட் அவங்களால பேச முடியல கொஞ்ச நேரத்துக்கு. அதே மாதிரி சௌந்தர்யா அப்படியே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பேச முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இதுல விஷயம் என்னன்னா சௌந்தர்யா விழுந்த போது யாருமே கண்டுக்கல. அதுதான் சொல்றேன் நான். சௌந்தர்யா விழுந்த போது யாருமே கண்டுக்கல. பட் வந்து மஞ்சரி விழுந்தப்போ முத்துக்குமரன் அந்த கேமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சண்டை போட்டாரு. இது உங்களுக்கு சௌந்தர்யா விழுந்த போது ஏன் தெரியல அப்படின்னு எனக்கு புரியல. முத்துக்குமரன் அவர்களுக்கு ஏன் அந்த பார்ஷியாலிட்டி காமிச்சுட்டே இருக்காருன்னு எனக்கு புரியல. சௌந்தர்யாவும் உங்களுடைய ஹவுஸ்மேட்ல ஒருத்தவங்க, பவித்ராவும் உங்களுடைய ஹவுஸ்மேட்ல ஒருத்தவங்க தான். பவித்ரா கிட்டையும் நீங்க வந்து ஹார்ஷா நடந்துக்கிறீங்க, சௌந்தர்யா கிட்டையும் ஹார்ஷா நடந்துக்கிறீங்க, விஷால் கிட்டையும் நீங்க ஹார்ஷா நடந்துக்கிறீங்க. விஷால் வந்து அவங்க விஷாலும் அருணும் டார்கெட் பண்ணி போறாங்க. விஷாலையும் அருணையும் டார்கெட் பண்ணிட்டு போறாங்க. விஷாலும் அருணையும் டார்கெட் பண்ணி போகும்போது 2 பேருமே ஒரு கார்னருக்கு போய் 2 பேரும் கீழே விழுறாங்க. 2 பேரும் கார்னர்ல போய் கீழே விழும்போது அருணுக்கு பெரிய அளவுல அடி இல்ல. அருணுக்கும் அதே மாதிரி இந்த கழுத்துலயும் ஷோல்டரையும் தான் லைட்டா அடிபட்டிருக்கு. பட் வந்து விஷாலுக்கு கம்ப்ளீட்டா அந்த கழுத்துல இந்த ஜாலைன்ல எல்லாம் வந்து நல்லா அடிபட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் வந்து விஷாலை வந்து உள்ள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத நான் முத்துக்கிட்ட எதிர்பார்க்கறது. நீங்க மஞ்சரி கிட்டையும் ஜாக்லின் கிட்டையும் ஒரு மாதிரி நடந்துக்கிறது, மத்த எல்லார்கிட்டையும் வேற மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்கீங்க. இன்னும் 2 வாரம் நீங்க எல்லாரும் பயணிக்க போறீங்க. நீங்க ரெண்டு பேர் வந்து சாட்டர்டே சண்டேல வெளியே போறாங்க அப்படின்னாலும் மிச்சம் இருக்கிற 8 பேர் வந்து ஒரே வீட்டுல ஒன்னாதான் பயணிக்க போறீங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அட்லீஸ்ட் நீங்க இருக்கிற அந்த 2 வாரமாவது கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துக்கன்னு தான் நான் சொல்றேன். அந்த அந்த இடத்துல முத்துக்குமரன் இந்த பார்ஷியாலிட்டி பாக்குறது தவிர்க்கணும். அது தவிர்த்தா பெட்டரா இருக்கும் பாக்குறேன். கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கொஞ்சம் அந்யோன்யமா இருந்த மாதிரி தான் இருந்தது. அந்த வெஞ்சன்ஸ் அந்த ஹேட்ரட் எல்லாம் இல்லாம இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்ப வந்துட்டு அது கூட இல்ல. இது என்ன சொல்றது, எதுக்குமே இது பிரயோஜனம் இல்லை இந்த சீசன்ன்ற மாதிரி இருக்கு. இது இப்ப மஞ்சரிக்கு இவர் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மஞ்சரி வந்துட்டு முத்து கிட்ட பேசுறப்போ வந்துட்டு ரொம்ப பிளீசிங்கா பேசுற மாதிரி பேசுறாங்க. பின்னாடி போயிட்டு ஒண்ணு பேசுறாங்க. ரூல்னு ஒண்ணு வருது, இவர் வந்துட்டு ஏதோ ஒரு ரூல்னுட்டு கொண்டு வராரு அப்படின்னுட்டு நல்லா பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இது என்ன இதுன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி மஞ்சரி போன் கால் டாஸ்க் பண்றப்ப வந்துட்டு ரயான் சூஸ் பண்றாங்க. இவரு முத்து வந்துட்டு அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீ ஏன் ரயானை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண, ஏன் ஜாக்க ஃபர்ஸ்ட் நீ சூஸ் பண்ணல அப்படின்னுட்டுன்னு, ஃபர்ஸ்ட் நீ போன் எடுக்க போறப்பவே நான் ஜாக்குன்னு நான் சொல்லிட்டேன், நீ ஏன் செய்யலன்னுட்டுன்னு முத்து சொல்றாரு. இது ஏன் பிக் பாஸ் இன்னும் அதெல்லாம் கேள்வி கேட்காம இருக்காருன்றது எனக்கு என்ன பொறுத்தவரை அந்த இடத்துல மஞ்சரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ரயான் வந்து லீடிங்ல இருக்காரு, டாப்ல லீடிங்ல இருக்காரு ரயான். லீடிங்ல இருக்கிறவரை வந்து நீங்க சூஸ் பண்ணா அவருக்கும் பாயிண்ட்ஸ் போகும், உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் வரும். அப்படிங்கிறப்போ 2 பேருக்குமே பாயிண்ட்ஸ் வரும். அந்த இடத்துல நீங்க வந்து ரயானுக்கு 2 பாயிண்ட் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ரயான் இன்னுமே லீட்ல தான் இருப்பாரு. சோ நீங்க லீடிங்க்கு வரணும் அப்படின்னா உங்களை விட கம்மியா யார் இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணாதான் நீங்க லீடிங்க்கு வர முடியும். அந்த இடத்துல மஞ்சரி தப்பு பண்ணிட்டாங்கிறது என்னுடைய பார்வையும் கூட. ஏன்னா நீங்க ரயானுக்காக விளையாட வரல, உங்களுக்காக விளையாட வந்திருக்கீங்க. நீங்க ரயானுக்கு இப்ப பாயிண்ட்ஸ் தூக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த கேம்ல இல்ல. இப்ப வந்து மஞ்சரி எவிக்ட் ஆக போறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. அவங்க வந்து டிடிஎஃப் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படி கடந்து போயிருக்கலாம். இப்போ அவங்க வந்து டிடிஎஃப் ஜெயிக்க முடியாத சுச்சுவேஷன் போனதுனால இப்போ எவிக்ஷன் ப்ராசஸ் அந்த ப்ராசஸை கடந்து வரணும். இப்போ அவங்க வந்து எவிக்ஷன் ஆகுறாங்களா இல்லையாங்கிறது இனிமேல் சாட்டர்டே சண்டேல தான் தெரிய வரும். ஏன்னா லீஸ்ட் ஆஃப் ஓட்ல தான் இருக்காங்க அவங்களும் சரி, பவித்ராவும் சரி,
அருணும் சரி 3 பேருமே வந்து பாட்டம் 3ல இருக்காங்க. 3 பேர்ல யார் 2 பேர் வெளியே போறாங்க அப்படிங்கிறது தெரியாத விஷயமா இருக்குங்கிறப்போ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையும் கூட. அதுதான் முத்துக்குமார் சொல்றாரு, அது கரெக்டா தான் சொல்றாரு அவரு. ஏன்னா ஜாக்லினுக்கு அந்த இடத்துல பாயிண்டே இல்ல. ஜாக்லின் வந்து கம்ப்ளீட்டா 0ல இருக்காங்க. 0ல இருக்கிற ஒரு பொண்ணை நீங்க சூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தா நீங்க 1 பாயிண்ட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து சௌந்தர்யாவோட மேல போயிடுவீங்க. 2வது இடத்துக்கு போயிடுவீங்க. நீங்க 2வது இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இவரோட ரயானோட ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ப நீங்க லாஸ்ட் டாஸ்க்லயோ இல்ல அதுக்கு முந்தின டாஸ்க்லயோ நீங்க வந்து நல்லா விளையாடுனீங்க அப்படின்னா அந்த 2 டாஸ்க்ல உங்களுக்கு கிடைக்க போற 6 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்க இன்னுமே வந்து டாப்ல போய் நீங்க டிடிஎஃப் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் முத்துக்குமாரோடைய பார்வை. அவர் அதைத்தான் வெளிப்படுத்துறாரு. பட் அது என்ன அப்படின்னா முத்துக்குமாரன் ஏன் இவங்களுக்கு சொல்றாருங்கிறத எனக்கு புரியல. ஏன்னா நீங்க வந்து ஃப்ரெண்டா நீங்க பாக்குறீங்க ஓகே, பட் வந்து சூஸ் பண்றது அவங்க தான் சூஸ் பண்ணணுங்கிறப்போ தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் அவங்களுடைய சாய்ஸ் அது. அதுதான் வந்து நம்ம இனிஷியல் இருந்து நம்ம சொல்றோம் திஸ் இஸ் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றத நம்ம இனிஷியல் இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இவர் வந்துட்டு இப்ப நீ சொல்ற எக்ஸ்பிளனேஷன் ஐ அக்செப்ட். அதுதான் அங்க இதுதான் பண்ணிருக்கணும். ஜாக்குக்கு வேற யாருக்குன்னா தான் கொடுத்துருக்கணும். பட் மஞ்சரி அதை கொடுக்கல. மஞ்சரி வந்துட்டு ஜாக்குக்கும் முத்துக்கும் வந்துட்டு அவ்வளவு க்ளோஸா இருக்கும் போது ரயான் மேல ஏன் நம்பிக்கை வச்சாங்க, ரயான் செய்வான்ற நம்பிக்கை ஏன் வச்சாங்கன்றது எனக்கு தெரியாது. இப்ப இன்கேஸ் அங்க போயிட்டு அவங்க சாய்ஸ் அதுல வந்து நம்ம ஏன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. எதுக்காக சொல்லக்கூடாது. ஆமாமா இட் இஸ் அ கேம். முத்து எதுக்கு எல்லாரோட விளையாட்டையுமே விளையாடிட்டு இருக்காருன்னு தெரியாது. ஒரு பிக் பாஸோட ரூல்ஸ் எதனா ஒண்ணு வந்துச்சுன்னா போதும் அடுத்த இவரு ஸ்மால் பாஸ் ஆயிடுறாரு. அடுத்தது இவர் பல ரூல்ஸ்களை போட ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்றதே எங்களுக்கு புரியல. இன்னும் நாட்டாம பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு எங்களுக்கு அதுதான் சத்தியமா புரியவே இல்லைன்றதுதான் நான் சொல்ல வரேன் நானு. சோ அது எப்படி அது ஃபேரா போக போகுதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நாட்கள் போக போக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்றத நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் ஒண்ணு கியூட்டா நடந்தது ஹரிஷ். தக்காளி கட் பண்றப்ப வந்துட்டு சவுண்டோட ஃபிங்கர் வெட்டிக்குச்சு. சவுண்ட் அப்புறம் என்ன சொல்றாங்க, இது யாராச்சும் கேட்டாக்க கேம்ல அடிபட்டுருச்சுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னுட்டுன்னு அதையும் காமெடியா எடுத்துக்குது அந்த பொண்ணு. இல்ல அப்படியாச்சும் எனக்கு ஒரு அடி இருக்கு அப்படின்னுட்டுன்னு இந்த கேர்ள் அன்இன்டென்ஷன்லி பண்ணின்றதுதான் சொல்லணும். அவ்வளோ கியூட். அது என்னடா ரத்தம் வருது இது வருது அதை பார்க்கலாம் கொள்ளலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அந்த வலி கூட இது பண்ணிக்காம நான் இப்படி எடுத்துக்கிறேன் நான் இப்படி சொல்லிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப தமாஷா இருந்தது, காமெடியா இருந்தது. நீ அடுத்தது இந்த முத்து மஞ்சரி ஜாக் இவங்களை பத்தி வந்துட்டு பேசுறப்போ வந்து ரயான் பேசுறாரு. முன்ன பவித்ராவை உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு வந்துட்டு அருணை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்கனாக்கா ஆமா தே ஆர் டூயிங் தட். உட்கார்ந்து அந்த அளவுக்கு என்ன மூல செலவு செய்யறாங்க பாரு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு ரயான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டான் அப்படின்னுட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நிஜமாவே வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்றது புரியல. பட் ரயான் வந்துட்டு அவ்வளவு அலிகேஷன் ஆன் முத்து வைக்கிறது வந்துட்டு ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா வந்து நம்ம டே 1ல இருந்து பேசிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த. டே 1ல இருந்து நாம இங்க உட்கார்ந்து கத்திட்டு இருக்கோம். அங்க இருக்கிற யாருக்குமே அது புரியலையேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் இவ்வளவு நாள் கழிச்சு ரயான் பேசினது வந்துட்டு மேன் ஸ்பீக் என்ன கேட்கலன்ற மாதிரி இருக்கு. நீ சத்தமா பேசுடா, ஸ்பீக் அவுட் லவுட்லி ரயான்ன்றதுதான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. ரோர் லைக் அ லயன். ஜஸ்ட் இந்த ஒரு 1 வீக் நீ முத்துவ பேசினதுலயே வந்துட்டு சோசியல் மீடியா அப்சைட் டவுனா மாறிடுச்சு. முத்துவ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆள் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான் நம்ம முத்து ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நீ இது வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தனாக்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு 4 வாரம் முன்னாடி பண்ணியிருந்தா கூட வந்துட்டு முத்துவோட முகத்தறிய அழகா கிழிச்சிருக்கலாம். முத்து யாருன்றத அழகா காட்டியிருக்கலாம். he didn't do thatன்றதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. சோ இதுல இன்னொன்னு ராணவ் கூட இதுல ஜாயின் பண்ணிட்டாரு முத்துவை கிழிக்கிறதுக்கு. இப்போ சௌந்தர்யா ஏதோ டான்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க, முத்து வந்துட்டு இப்படி பண்ணுன்னு ஏதோ சொல்றப்போ ராணவ் வெண்ட் அவுட். அப்புறம் வாடான்னு கூப்பிட்டாக்க வந்துட்டு நீ முத்து சொல்றத நீ சொல்லாத, முத்து சொல்றத நீ கேட்காத. he is not ready to talk with முத்து at all. he is directly coming to சௌந்தர்யா பார்த்து சொல்றாரு முத்து இல்லடா நான் பண்றேன்டா. சோ ஓரளவுக்கு வந்துட்டு அங்க எல்லாம் இதா ஆயிட்டாங்கன்றத நல்லா புரிஞ்சிக்க முடியுது.
ஸோ திஸ் இஸ் ரியலி என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் வைப்ன்றது தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த ரெண்டு நெகட்டிவிட்டி மஞ்சரி அண்ட் முத்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு டோட்டல் பிக் ஹவுஸ் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தது இவ்வளவு நாள்ன்றதை தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த இதுல வந்து சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா முத்து, ஜாக், தீபக், மஞ்சரி இந்த 4 பேர் வந்துட்டு பேட் பிஆர் டீம் வந்துட்டு ஒரு அவங்களோட அந்த பேட் பிஆர் டீம் வந்துட்டு ஒரு குரூப்பா செயல்படுறாங்கன்றது சொல்றாங்க. எனக்கு தெரியல. they using the owner to decide who has to be potential winner of TTFன்றது வந்துட்டு இவங்க 4 பேரோட பிஆர் குரூப்பா வந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொல்றாங்க. ஐ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் தட். மத்தபடி வேற என்ன இருந்தது ஹரிஷ்? இது இப்ப இந்த டிக்கெட் ஃபினாலே வந்துட்டு வீக்கெண்ட்ன்றத சொல்லிட்டாரு பிக் பாஸ். சோ நாளைக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் நானு. சோ வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இருந்தது? அடுத்து நம்ம பேச வேண்டியது எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி பத்தி பேசணும்னு தான் நினைக்கிறேன். டிஆர்பி 4.36 வீக்கெண்ட்ல, வீக் டேஸ்ல 4.19. அது வந்து இந்த ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்ததுனால அந்த வீக் டேஸ்ல ஏறி இருக்குன்னு பார்க்க முடியுது. இல்லைன்னா டாஸ்க்ல வந்து யாரும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது பெரிய அளவில். கிரியேட்டிவிட்டி டீம் அவங்க எஃபோர்ட் போட்டாலுமே டாஸ்க்ல யாரும் பெரிய அளவில் பண்றது கிடையாது. இப்போ அந்த இடத்துல கண்டென்ட் யாரு கொடுக்கறது? டாஸ்க் ஓகே, டாஸ்க் வைஸ் வந்து எல்லாரும் விளையாடுறாங்க, பட் கண்டென்ட் யாரும் கொடுக்கறது இல்லைங்கிறதுனால வீக் டேஸ்ல பெருசா போகாம இருந்தது. பட் இந்த முறை 4.19 வீக் டேஸ்ல வந்திருக்கு. வீக்கெண்ட்ல 4.36 மறுபடியும் பழைய டிஆர்பி 4.36லயே வந்திருக்கு. அதுக்கும் ரீசன் என்னன்னா நான் வந்து இந்த ஃபேமிலி டாஸ்க பாக்குறேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது சம்பந்தமா தான் கம்ப்ளீட்டா பேசிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. அது சம்பந்தமான கேள்விகள் தான் போயிட்டு இருந்ததுங்கிறதுனால அது. அண்ட் மோர் ஓவர் ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா வெளியில போனதும் யாருக்கும் பிடிக்கல. அது வேற ஏதாவது சேஞ்சஸ் வருமாங்கிற அந்த எதிர்பார்ப்பும் எல்லாருக்கிட்டையும் இருந்ததா பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்காகவும் பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா வேற எதுவும் ரீசன் எல்லாம் கிடையாது. இவர் ஒன்னும் எதுவும் அங்க பேசலாம் பண்ணல, நடந்ததுதான் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா இவருக்கு எத்தனை வாரம் இன்னும் இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிறவர் இவரால வந்துட்டு ஒரு டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதுல இன்னொரு விஷயம்னாக்க இப்ப லாஸ்ட் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால இந்த எலிமினேஷன் அந்த நம்ம அந்த டவுனா இருக்கிறது பாக்குறப்போ வந்துட்டு லாஸ்ட் 4ல லீஸ்ட்ல மஞ்சரி, நீ சொன்ன மாதிரி மஞ்சரி, அதுக்கப்புறம் பவித்ராவா அருணா? மஞ்சரி, பவித்ரா, அருண் 3 பேரு பாட்டம் 3. 4 பேர் வந்துட்டு பார்டர்ல இருக்காங்க. டபுள் எவிக்ஷன் இருக்கும்ன்றதுதான் எதிர்பார்க்கப்படுது. சாட்டர்டே ஒரு எவிக்ஷன் இருக்கு, சண்டே ஒரு எவிக்ஷன் இருக்கு. என்ன சொல்றது, கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்ன்றத நான் சொல்றேன் நான். சோ லெட்ஸ் see நெகட்டிவ் எனர்ஜிக்கள் இருக்கக்கூடாது ஒரு இடத்துல. ஜாக்லினுக்கும் அருணுக்கும் க்ளோஸா தான் போயிட்டு இருக்குன்னு பாக்குறேன் நான். அது என்ன சொல்றது, இவங்க ஜாக்லின் ஒரு 11.5ன்னா அவர் 11.7ல இருக்காரு அருண். அவங்க ஜாக்லினுக்கு இன்னுமே ஓட்டு கம்மியாகிறதா தான் நான் பாக்குறேன் நான். அது இன்னும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல, கம்மியாயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அருணுக்கு இன்க்ரீஸ் ஆகுது எங்கேயோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இதுல இந்த மிட் வீக் எலிமினேஷன் அப்படின்றது ஏதாச்சும் இருக்குமா? இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த டைம்ல தான் கண்டிப்பா இருக்கணும். இது ஒண்ணு இருக்கு, பாக்ஸ் கேஷ் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. சோ இது ரெண்டுமே இந்த வாரம் வருமா இல்ல அடுத்த வாரம் வருமா? கேஷ் பாக்ஸ் இந்த வாரம் வந்துடும். ஏன்னா இன்னொரு 2 வீக்ஸ் தான் நம்ம வருது அப்படிங்கிறப்போ, 2 வீக்ஸ் ஒரு 1 வீக்ல நம்ம தான் முடிய போகுது அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி இந்த வாரம் ஃபைனல் ஆயிடும் தான் நினைக்கிறேன் நான். மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும், இன்னொன்னு வீக்கெண்ட் எவிக்ஷன் ஒண்ணு, அண்ட் இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு 3 பேர் வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் பாக்குறேன். ஓகே, சோ எனிதிங் எல்ஸ் இன்ட்ரஸ்டிங் ஹேப்பன்ட் ஹரிஷ் இப்ப இன்னைக்கு எபிசோட்? இன்ட்ரஸ்டிங்கா எதுவுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு இந்த டாஸ்கே இன்ட்ரஸ்டிங்கா தான் இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு அலைன்ஸ் போட்டு ஜாலியா கொண்டு போக வேண்டிய டாஸ்க சண்டை போட்டு கேட்க முடியாத அளவுக்கு வச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஆளாளுக்கு சண்டை போட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணி சவுண்ட் மியூட்ல வச்சுட்டு தான் பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கு எல்லாமே இன்னைக்கு பிக் பாஸ். கண்டிப்பா நிஜமாவே ஒரு மாதிரி ஆகுது நம்மளுக்கு. என்னடா இதுன்னுட்டு தலெல்லாம் நம்மன்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு இதுங்க கத்துறது. இப்ப இவ்வளவு நாளும் வந்துட்டு பிக் பாஸ் எல்லாம் நல்லா இருந்தது, அந்த சண்டைகள் எல்லாம் கொஞ்சம் டீசென்டா இருந்த மாதிரி இருக்கு. இது ரொம்ப இதுவா இருக்கு, வஸ்டா இருக்கு. இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்ப நேத்து நடந்தது அந்த விஷாலுக்கும் அருணுக்கும் இருந்த பாண்டிங், அவங்க தன்னை மீறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு. அது கொஞ்சம் எமோஷனலா இருந்தது பாக்குறதுக்கு.
அருணுக்கு என்ன பிரச்சனைன்னா அவர் விழுந்ததுனாலதான் விஷால் விழுந்தாருன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அதனாலதான் வந்து விஷாலுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிறார். பட் அது மட்டுமே ரீசன் இல்லை. உங்களுக்கு வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து கார்னருக்கு போயிட்டீங்க. அது கார்னர் போய் நீங்க 2 பேரும் தெரியாம விழுந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அது தெரியாம நடந்த விஷயம். தெரிஞ்சு கூட நடக்கலாம், தெரியாம நடந்த விஷயம். பட் அருண் வந்து தன்னாலதான் விஷாலுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு தான் பார்க்க. ஸோ அதனால அந்த எமோஷனல் கனெக்டிவ் இருக்கு. அண்ட் அதை வெளிப்படுத்தினார் அருண். அது என்ன சொல்றது, இவ்வளவு நாள் வீட்டுல இருந்தீங்க, இவ்வளவு நாள் வீட்டுல இருந்தும் உங்களுக்கு வந்து இந்த எமோஷனல் அந்த பாண்ட் வருது அப்படிங்கிறது பெரிய விஷயம் என்ன கேட்டா. ஏன்னா அவ்வளவு வன்மத்தை கொட்டிட்டு போயிருக்காங்க பல பேர் இந்த வீட்டுல. வெளியில போனா நான் உங்களை பார்க்கவே மாட்டேன், நீங்க யாரோ நான் யாரோங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் வந்து பேசிட்டு போனவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த எமோஷனல் பாண்ட் வரதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயமா பாக்குறேன். இந்த பாண்ட் கனெக்டிவிட்டி வெளியில போயும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா விஷாலும் சரி அருணும் சரி அவங்க 2 பேருமே அவங்களுடைய கேரியர்ல இனிமேதான் பீக்கை சந்திக்க போறாங்க. அவங்க 2 பேருமே இனிமேதான் வளர போறாங்க, இனிமேதான் அவங்க ஒரு பீக்கை சந்திக்க போறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 2 பேருமே அவங்களுடைய பாண்ட் கனெக்டிவிட்டி வெளியில போயும் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இப்ப இந்த வெளியில போயிட்டு பார்க்க மாட்டேன் கொள்ள மாட்டேன்னு பேசுறவங்க பலர் மத்தியில வந்துட்டு இப்போ இந்த ஜெஃப்ரி, அன்ஷிதா, சத்யா, இன்னொருத்தர் யாரோ இருந்தாங்களே, 4 பேர் இந்த பீச்ல எல்லாம் போயிட்டு ஒரே கொண்டாட்டம், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, அதெல்லாம் வைரலா ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி அர்ச்சனா வீட்டுல நினைக்கிறேன் ஜெஃப்ரி, அன்ஷிதா எல்லாம் போயிட்டு அது ஏதோ சப்பாத்தி எல்லாம் செய்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இப்ப அர்ச்சனா வந்துட்டு ஷி இஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் அருண் டு கம். அதுக்குள்ளேயே வந்துட்டு அருண் கூட பழகின இவங்களெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பண்றாங்கன்றது வந்துட்டு ஹார்லி கியூட் தான். என்ன வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சோ சம்திங் ஷி இஸ் ஹேவிங் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ன்றதை தான் நம்ம சொல்ல வரோம். சோ நத்திங் மோர் டு ஆட்ன்னு நினைக்கிறேன் ஹரிஷ். இவ்வளவுதான் இருக்கு விஷயங்கள் பேசுறதுக்கு. ஏன்னா டாஸ்க் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கிறதுனால அங்க எதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு இது இல்ல. பட் ஆனா வந்துட்டு யாருக்குமே ஒரு பிரைவசி கொடுக்காம முத்து எல்லா இடத்துலயும் அந்த மூக்க நுழைச்சிட்டே இருக்காரு. இப்போ அருணும் விஷாலும் பேசிட்டு இருக்காங்க அங்க கார்டன்ல உட்கார்ந்துட்டு. இப்போ அவங்க அந்த அளவுக்கு நீ எமோஷனல் பாண்டிங் நீ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பிரைவசி அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அந்த இடத்துல நீயும் ஒரு தட்டை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு நீ வேற அவங்க 2 பேர் ஒரு கான்வர்சேஷன்ல இருக்காங்க. யூ கேம் அண்ட் யூ டுக் ஏ நியூ டாபிக். நீ அதை பத்தி பேசிட்டு இருக்க. எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் ஆகணும்னா எனக்கு ஒண்ணுமே புரியல இதுங்களெல்லாம். சோ லெட்ஸ் see டுடே என்ன ஆகுது. அந்த இடத்துலயும் கூட ரயான் வந்து அந்த தேவையில்லாம சண்டை போட்டது எனக்கு தேவையில்லைன்னு பாக்குறாங்க. நீங்க ஒருத்தர் அடிபட்டிருக்காரு, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அடிபட்டு உட்காந்துருக்காரு, ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காருங்கிற நேரத்துல அந்த நேரத்துல கூட நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கேப் விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ரயானும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கேப் விட்டு நீங்க இதை பத்தி பேசியிருந்தா இதை சால்வ் பண்ணக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா முத்துக்குமரன் சொல்றபடி பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல இருக்க ஒருத்தரை தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா ரயானை தான் டார்கெட் பண்ணுவாங்க. பட் ரயான் கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். என்ன ஒருத்தனை டார்கெட் பண்றதுக்கு 6 பேர் வரீங்களே சேர்ந்து அப்படின்னு கேட்கிறார் ரயான். அதுவும் சரியான கேள்விதான். பட் இதுக்கு என்ன பதில் அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசினாதான் அதுக்கு பதில் கிடைக்குமே தவிர நீங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறதும் அவர் ஒரு பக்கம் அது கத்திக்கிட்டு இருக்கிறதுமா இருந்தா இதுக்கு பதிலே கிடைக்காது, அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. அது வந்து பாக்குற எங்களை தான் வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நாங்க வந்து வால்யூம் வச்சு பாக்குறதா இல்ல வால்யூம் கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிட்டு பாக்குறதா நாங்க யோசிக்கணும். அப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு எங்களை தள்ளுறீங்க. கண்டிப்பா. சோ லெட்ஸ் see ஹரிஷ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இன்னும் இதுக்கு மேல தெரியும். இப்ப இன்னைக்கு ஓட்டிங் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சோ லெட்ஸ் see tomorrow. கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.